ஸ்டேட் கோச்சிங் சென்டர். நம்ம பார்க்க போறது என்ன, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு 2022 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஷன் பாக்குறோம். நம்ம சோசியல்ல 35 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அந்த 2022 கேட்ட கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் சோசியல்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா 35 கொஸ்டின் சோசியல்ல, 30 கொஸ்டின் சயின்ஸ்ல, 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜிகேல கேட்டிருக்காங்க. அதுல சோசியல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி. பாலிட்டில மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 10 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல சிவிக்ஸ்ல, அதாவது 10th இருந்து மட்டுமே 7 கேள்வி கேட்டாங்க. 10th 9th வேற எங்கேயுமே கேள்வி போல. ஓகேவா, 10th பாலிட்டி 9th பாலிட்டி, 10th பாலிட்டி 7, 9th பாலிட்டில 3. நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போதுமே நமக்கு 2023ல பார்த்தா 2023லயுமே 10th பாலிட்டில அதிகமா கேள்வி இருந்துச்சு. அப்ப நம்ம அதிகமா ப்ரிப்பேர் பண்றது 10th பாலிட்டில இருந்தா நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். 10th 9th 8th வாங்க, ஸ்ட்ரெயிட்டா 6th இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஓகேவா, சரி. 10th பாலிட்டில 7, 9th பாலிட்டில 3, மொத்தம் டோட்டலா 10 கொஸ்டின். அதுல 2 கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின். சரி, எங்க இருந்து கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் உள்ள. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி. கூற்று சரியா தப்பான்னு கேட்டிருந்திருக்காங்க. கூற்று சரிதான். முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். அடுத்து, நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். அதனால ஒரு பதவி வழியில குடியரசுத் தலைவராக இருக்கவும் இந்திய நாட்டின் முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தான் இந்தியாவுல உயர்ந்த பதவியில இருக்கிறதும் சரி, முதல் குடிமகனும் சரி. ஓகேவா, குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர், மிக உயர்ந்த பதவி நிலையும் வகிக்கிறார். நம்ம நாட்டில மிக உயர்ந்த பதவி எதுன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா, அதான் ரெண்டுமே கூற்று. நம்ம படிச்சாலே 2 கூற்று சரின்னு போட்டுடலாம். இருந்தாலும் நம்மளுக்கு பேஜ் இதுல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 10th பாலிட்டில பேஜ் நம்பர் லெசன் 2ல 265ல ராணுவ அதிகாரத்துல இங்க கொடுத்திருப்பாங்க. பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை ஆர்டிகல் 53ல 2 குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. அச்சட்டத்தின்படி ராணுவத்தை வழிநடத்துகிறார். முப்படைகளின் தலைமை தளபதி, முப்படையையும் வழிநடத்துபவர் யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா, சரி. அடுத்த கேள்வி, உள்ளாட்சி அமைப்பை 1882 இந்தியாவை அறிமுகப்படுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு உள்ளாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அதுல கேள்வி சொல்லியிருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை 1882ஆம் ஆண்டு அவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றவர். அதாவது அதுல என்னெல்லாம் குறைகள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும், தடை எல்லாத்தையும் அகற்ற முயன்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு. உள்ளாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. ஓகேவா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி அமைப்புல 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9th பாலிட்டில லெசன் 5 பேஜ் நம்பர் 289ல இருக்கும். ஓகேவா, சரி. அடுத்து, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்க அமைந்துள்ளது? பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்க அமைந்துள்ளது? BRICS. பிரிக்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரிக்ன்னு தான் இருந்தது. இந்த 4 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசியா சேர்ந்த நாடு தான் சவுத் ஆப்பிரிக்கா. இப்ப அதுல எத்தனை நாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நாடு இருக்கு. பிரிக்ஸ் அமைப்புகளின் கரண்ட் அஃபேர்ஸ் படி 5 நாடு சேர்ந்துருச்சு. ஓகேவா, இப்ப பிரிக்ஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 10 நாடு. அதோட தலைநகரம் எங்க இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 10th பாலிட்டில லெசன் 5ல பேஜ் நம்பர் 301ல கேட்டு இருந்திருப்பாங்க. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் சீனாவில் உள்ள சாங்காயில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, தலைமையிடம் எங்க இருக்கு? சீனாவுல சாங்காய் நகர்ல அமர்ந்துள்ளது. சீனாவின் சாங்காய் நகர்ல அமர்ந்துள்ளது. அவ்வளவுதான் கேள்வி. ஓகேவா, சரி. எங்க இருக்குது நம்மளுக்கு பிரிக்ஸ்? 10th பாலிட்டில லெசன் 5ல பேஜ் நம்பர் 301ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி. அடுத்த கேள்வி, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இப்ப அந்த பிரச்சனை யார் தீர்த்து வைக்கிறது? மத்திய அரசை தீர்த்து வைக்குமா? வைக்காது. குடியரசு தீர்த்து வைப்பாருன்னா வைக்க மாட்டாங்க. அதை எதுகிட்ட போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்திட்ட போவாங்க. ஓகேவா, நாடாளுமன்றத்துக்கு தீர்த்து வைக்க முடியாது. ஆனா நாடாளுமன்றத்துல இருக்கிறது மத்திய அரசு தான். குடியரசுத் தலைவர் தீர்த்து வைக்க முடியாது. குடியரசுத் தலைவரும் மேக்சிமம் யாரோட சப்போர்ட்ல இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசோட சப்போர்ட்ல தான் இருப்பார். தன்னிச்சையாக செயல்படுவார்னு சொல்லுவாங்க. ஆனா அது யாரோட சப்போர்ட்ல இருப்பாருன்னு பார்த்தோம்னா மத்திய அரசு. உயர் நீதிமன்றம் மாநிலத்து கையில, மாநிலத்துல உயர்ந்த அமைப்பு தான் உயர் நீதிமன்றம். இந்தியாவின் உச்சபட்ச நீதிமன்றம் எதுன்னு கேட்டா உச்ச நீதிமன்றம். அப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 இடத்துல கேட்டிருப்பாங்க சார். 2 இடத்துல இருக்குது. 10th ஹிஸ்டரியிலயும் இருக்கு சார், 10th சிவிக்ஸ்லயும் இருக்கு, 8th சிவிக்ஸ்லயும் இருக்கு. இந்திய அரசிற்கும் ஒரு மாநில அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள். இந்திய அரசுக்கும் ஒரு மாநிலம் இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு எதுவும் சண்டை பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு யார்கிட்ட போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்துல போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் பணிகள்ல இருந்தது. ஓகேவா, சரி. இது 10th சிவிக்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா, லெசன் 2 பேஜ் நம்பர் 273. அதுக்கு 8th சிவிக்ஸ்லயே அதே இதுல இருக்கும். ஓகேவா, ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை
தீர்த்து வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதுலயும் கொடுத்துருப்பாங்க உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புல 8th சிவிக்ஸ் லெசன் 7 பேஜ் நம்பர் 263. இது கொஞ்சம் உனக்கு பிளரா இருக்கும், நீ வந்து பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கோ. ஓகேவா? சரி, நான் பிடிஎஃப் டெலிகிராம்ல கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆன்சர் பஞ்சாப், ஹரியானா. பொதுவான நீதிமன்றம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா. பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 281, 10th பாலிட்டில லெசன் 3ல கேட்டு இருந்திருக்காங்க. அப்படியே இதுல பாருங்க, இதுவும் 2 இடத்துல இருக்கு, 10th இருக்கும் 8th இருக்கும். ஓகேவா? பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றம், பொது நீதிமன்றம், அந்த 3 இடத்துக்கும் பொதுவான நீதிமன்றம் எங்க உள்ளதுன்னே ஒரு கேள்வி கேட்கலாம். எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சண்டிகர்ல இருக்குது. ஓகேவா? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் சண்டிகர்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. சரி, இது எங்க இருக்குது? மேல இருக்கிறது 10th, இது 8th சிவிக்ஸ்ல லெசன் 7 பேஜ் நம்பர் 264. பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய இடங்களுக்கு ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான உயர் நீதிமன்றம் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு இருக்கு. எந்த இடத்துல இருக்குது? சண்டிகர்ல இருக்கு. ஓகேவா? 8th இருக்கும் 10th இருக்கும். அடுத்து, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். லோக்சபால எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 2 பேர். லோக்சபாவை மக்களவைன்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபால எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 12 பேர். கலை, ஆசிரியர், அறிவியல், விளையாட்டு இதுல சிறந்து விளங்குனா ஒரு 12 பேரை நியமிப்பாங்க. இதுல ராஜ்யசபால வேற ராஜ்யசபாவோட பேர் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா மாநிலங்களவை. மக்களவையில 2 பேரையும், மாநிலங்களவையில 12 பேரையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஓகேவா? மக்களவையோட இன்னொரு பேரு லோக்சபா, மாநிலங்களோட இன்னொரு பேரு ராஜ்யசபா. அதான் இங்க கொடுத்துருக்கான். லோக்சபால 2 பேர் தான் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு, இங்க 12 கொடுத்துருக்கான். ராஜ்யசபால 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்றாரு, இது ரைட் ஆன்சர். ராஜ்யசபால 2 பேருன்னு சொல்லியிருப்பான், தப்பு. ராஜ்யசபால 14 பேருன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் ரைட்டா இருக்கும். ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10th பாலிட்டில லெசன் 2ல பேஜ் நம்பர் 265 இருக்கும், நோட் பண்ணிக்கோ. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களுக்கு குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்படுகின்றனர். மாநிலங்களவையோட இன்னொரு பேர் தான் ராஜ்யசபா. ஓகேவா? இன்னொன்னு மேலவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, அடுத்து இது எத்தனை கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா 41வது கேள்வி. அடுத்து 42, நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவை என அழைக்கப்படுகிறது? ராஜ்யசபா, மேலவை, அதாவது மாநிலங்களவை. ராஜ்யசபா, மேலவை, மாநிலங்களவை, இதுதான் நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கலைக்கவே முடியாது. ஆனா அதோடைய உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நிரந்தரம் கிடையாது, 6 ஆண்டு. ராஜ்யசபாவின் உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டு. மாநிலங்களவையின் பதவி காலம் கேட்டா நிரந்தரமானது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் கேட்டாங்கன்னா 6 ஆண்டு. ஓகேவா? அவங்களோட உறுப்பினருக்கு பதவி காலம் இருக்கு, அந்த அவைக்கு பதவி காலம் நிரந்தரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அவையாகும். மாநிலங்களவை நிரந்தரமான அவையாகும், அதை கலைக்க முடியாது. மக்களவையை 5 ஆண்டுக்கு ஒரு முறை கலைப்பாங்க. ஓகேவா? மக்களவையை 5 ஆண்டுக்கு ஒரு முறை கலைச்சு எலெக்ஷன் வைப்பாங்க மக்களவைக்கு. மாநிலங்களவை நிரந்தரமானது. 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில போயிருவாங்க, ஒரு சில பேர் உள்ள வருவாங்க. ஓகேவா? சரி, அதோட பதவி காலம் என்ன அப்படின்னு, உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டு. அதான் கொடுத்திருப்பாங்க 10th பாலிட்டில லெசன் 2ல பேஜ் நம்பர் 268 இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30 நாட்கள். நம்ம ஒரு தகவலை கேட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா அவங்க நமக்கு ரிட்டர்ன் அப்ளை இது கொடுக்குறது ரிப்ளை எத்தனை நாளுக்குள்ள அவங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாட்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அந்த போர்டுக்கு எப்ப நோட்டிபிகேஷன் விடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தகவலை நம்ம கேட்டு நம்ம அவங்க கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதுக்கான தகவல் நம்மளுக்கு எத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா 30 நாளைக்குள்ள கொடுக்கணும். அதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அது எங்க இருக்கு அப்படின்னு 9th பாலிட்டில லெசன் 3ல பேஜ் நம்பர் 278 இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல்களை பெற தகவல்கள் 30 நாட்களுக்குள் வழங்குதல் வேண்டும். அவங்க எத்தனை நாளைக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னா 30 நாளுக்குள்ள. நம்ம என்ன கேட்டு தகவலை கேட்கிறோமோ அதை 30 நாளைக்குள்ள அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இந்திய தேர்தல் முறை டேஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது எந்த நாட்டுல பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. எங்க இருந்து தேர்தல் எடுத்தாங்க? ஓகேவா? இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி எடுக்கப்பட்டது. இந்த இடத்த அப்படியே நான் ரவுண்ட் பண்ணிருக்கிறத மட்டும் டேஷ் விட்டான். இந்திய தேர்தல் முறை டேஷ் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி எடுத்துக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்து ஆன்சர். ஓகேவா? மேல இருக்கிறது இங்கிலாந்து, அப்படியே நோட் பண்ணும். இந்திய தேர்தல் முறை டேஷில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா ஆன்சர் இங்கிலாந்து. சரி, அடுத்த கேள்வி.
குடியுரிமை சட்டம் ஒரு பொறுத்துக கொஸ்டின். குடியுரிமை சட்டம், முகவுரை, செம்மொழி, அடுத்து குறுநில அரசியலமைப்பு அப்படின்னு கேட்டுருக்காங்க. குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. குடியுரிமை சட்டம் 1955. முகவுரை ஜவஹர்லாலோட குறிக்கோள் தீர்மானம் தான் முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மொழி முதல்ல செம்மொழி தமிழ் மொழி தான் கொண்டு வரப்பட்டது வருஷம் 2004. குறு அரசியலமைப்புன்னு எதை சொல்லுவாங்க? 42வது அரசியலமைப்பை வந்து அரசியலமைப்பு திருத்தத்தை சின்ன அரசியலமைப்பு, குறு அரசியலமைப்பு அதிக முறை திருத்திருக்காங்க. அதனால 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்து குறு அரசியலமைப்புனே சொல்லுவாங்க. ஓகேவா? இது 1976ல கொண்டு வந்த சட்ட திருத்தம் அது. சரி, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? 10th பாலிட்டில லெசன் 1ல பேஜ் நம்பர் 255, 256, 258 இருக்குது. குடியுரிமை சட்டம் அங்க அப்படியே அந்த இதுல டைட்டிலே இருக்கு. குடியுரிமை சட்டம் 1955. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரை ஜவஹர்லால் நேரு. அடுத்து 2004ஆம் ஆண்டு அப்படியே செம்மொழி இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. 2004ஆம் ஆண்டில் இந்திய அரசு செம்மொழி எனும் புதிய வகைப்பாட்டினை தீர்மானித்தது. 2004ல தமிழ் மொழி தான் முதல் செம்மொழி. ஓகேவா? அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. அப்படியே பாக்ஸ் கொஸ்டின். 42வது குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. 10th பாலிட்டில லெசன் 1ல பேஜ் நம்பர் 255, 56, 58 இந்த பொறுத்துக கேள்வி. ஓகேவா? சரி, அவ்வளவுதான் லெசன் முடிஞ்சு. டோட்டலா எத்தனை கேள்வி நம்மளுக்கு கேட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 கேள்வி. நம்மளுக்கு சிவிக்ஸ்ல இருந்து மட்டும் 6th to 10th வரை தான் போயிருது. 11th 12th எதுவும் கேட்கல. ஆனா 2023ல 11th 12th ஒரு கொஸ்டின் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அதுல சொல்லியிருப்பேன். சரி, நம்மளுக்கு டோட்டலா 10 கொஸ்டின் இருக்கு. அதுல பாஸ் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கு. 10th இருந்து மட்டும் 7 கொஸ்டின், 9th இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. 9th 10th தாண்டி கொஸ்டின் கேட்கல. நீங்க ப்ரிப்பேர் பண்றதும் 10th இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. 10th நல்லா வரியா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எங்க இருந்தாலும் கொஸ்டின் கேட்கலாம். அந்த அளவுக்கு நல்லா 10th ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் அது. ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல மீதி இருக்கிறது உங்களுக்கு போட்டுறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.